எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கோம். ஜெர்மனியில் மேன்ஹீமில் டிபி சங்கரில் வந்து நம்ம லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம எல் அடித்து ஏற்றுறோம். நல்லா எல்லோரும் பாருங்கள், எல் அடித்து ஏற்றுறோம். இந்த மாதிரி எல் அடித்து ஏற்றுற வந்து மோஸ்ட்லி வந்து யூரோப்பியன்ஸே வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து நிறைய டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து பண்ணுவோம். நம்ம வந்து ஒத்த கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டே பண்ணுறோம். நீங்கள் எல்லாருமே பாருங்கள். இந்த மாதிரி நேரத்தில் கரெக்டாக கண்டெய்னரோட சென்ட்ரு பாயிண்டில் 2 கோனை கரெக்டாக விட்டுட்டு ஓரளவு லெவல் பண்ணி கோன் வந்து வெளியில் வராத அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கணும். இன்கேஸ் கோன் வெளியில் வந்துச்சுன்னா அந்த ட்ரைலரும் சரி கண்டெய்னரும் சரி என்ன கதி ஆகுமே தெரியாது. ஏன்னா பிச்சுக்கிட்டு போயிடும், கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக வந்து கோனை உள்ளே விட்டுட்டு கோன் வந்து வெளில வராத அளவுக்கு வந்து உள்ளே விட்டுட்டு கரெக்டாக வந்து பொறுமையாக வந்து வண்டியை அப்படி நிமித்துட்டோம்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு வெளில வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான வேலை. இந்த ரிஸ்க்கை வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் எப்போவுமே நான் பிக்கப் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு 2 வருஷமாகவே எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்ததுலேருந்தே நான் சிங்கிளாக தான் ஓடிட்டுருக்கேன். எனக்கு பிக்கப் ட்ராப் வேலை தான் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இதை வந்து நான் 2 வருஷத்தில் நல்லாவே பழகிட்டேன். அதனால் பிக்கப் ட்ராப்பை பொறுத்த வரையும் இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி எல்லோரும் கஷ்டம்பாங்க. எனக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து அந்த சென்டர் கோனாக இருக்கட்டும் சரி, அந்த சென்டர் பாயிண்டாக இருக்கட்டும் சரி, கரெக்டாக வந்து உள்ளே விட்டு நான் வந்து லோட் பண்ணியிருப்பேன். இன்னமும் வந்து ட்விஸ்ட் போடாமல் இருக்கும். மேலே வந்து நம்ம ஏர் பலூனை தூக்கிட்டு ட்விஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் ட்ரைலரை கட் பண்ணி அதுக்கப்புறம் வண்டியில் பிக்கப் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுக்கணும். சரிங்க, நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோலையும் யூஸ் பண்ண வச்சு சந்திக்கிறேன். டாடா, பாய்.